தமிழ் இணைக்குது சேனலுக்கு மீண்டும் வருக. தமிழ் இணைக்குது சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கதையை படிக்க போறோம் என்றால், கதையின் தலைப்பு நாம் எல்லாம் ஒன்று. ஒரு முறை அறிஞர் ஒருவர் இயற்கை படைப்புகள் அனைத்தும் ஒன்றே என்ற மெய்மை விளக்கம் தந்து கொண்டிருந்தார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு படித்த மேதை, பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் கடற் பூதங்களையும் புலிகளையும் அடக்கியாள முடியுமா? நாமெல்லாம் ஒன்று என்பதால் ஒருவன் புலியின் மீது சவாரி செய்ய முடியுமா என்று கேட்டான். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த செந்தேல் பலமாக சிரித்தார். புலியின் முதுகில் மேலேறி செல்வது இரண்டு உடல்களுக்கிடையே வேறுபாடு உண்டு என்பதை காட்டுகிறது. ஆனால் ஒரு மனிதன் புலியால் விழுங்கப்பட்டு விட்டால் அவர்கள் இருவரும் ஒன்றே என்றார். இதனை கேட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த கதையின் தலைப்பு நாம் எல்லாம் ஒன்று. இக்கதையில் 3 பேர் இருக்கிறார்கள். அறிஞர், அடுத்ததாக படித்த மேதை, 3வது ஆள் செந்தேல். முதலில் இந்த அறிஞர் இந்த தலைப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். தலைப்பு என்னவென்றால், இயற்கை படைப்புகள் அனைத்தும் ஒன்றே என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருந்தார். இயற்கை என்றால் என்ன? கடவுளின் படைப்பு, அதாவது மனிதன் படைக்காமல் இயற்கையாக வந்தது, அதுதான் இயற்கை. இயற்கை படைப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மெய்மை என்றால் உண்மை. மெய் என்பது உண்மை என்ற அர்த்தம். உண்மையை விளக்கம் என்றால் அதனை பற்றி கூறிக்கொண்டிருந்தார், விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். இதனை கேட்ட பிறகு இந்த படித்த மேதை பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் கடற்பூதங்களை அடக்க முடியுமா, புலிகளையும் அடக்க முடியுமா என்று கேட்டார். அப்படி நாம் எல்லாம் ஒன்று என்றால் புலியின் மீது சவாரி செல்ல முடியுமா என்று இந்த படித்த மேதை கேட்டார். அதற்கு பதில் செந்தேல், சவாரி என்பது புலியின் மேல் இந்த மாதிரி உட்கார்ந்து செல்வதுதான் சவாரி. இந்த மாதிரி உட்கார்ந்து நம்மளாட்டி போக முடியுமா? நம்மளால் இந்த மாதிரி ஏறிக்கொண்டு இந்த புலியின் மேல் உட்கார்ந்துருக்க முடியுமா? ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு கேட்டிருக்கார். அதற்கு அந்த செந்தேல், புலியின் முதுகின் மேல் ஏறி செல்வது இரண்டு உடலுக்கு இடையே வேறுபாடு என்றால் வித்தியாசம் உண்டு என்பதைத்தான் காட்டுது. அது இயற்கை அனைத்தும் ஒன்றே என்பதை காட்டவில்லை. உடலுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது என்று தான் காட்டுகிறது. ஆனால் ஒரு மனிதன் புலியால் விழுங்கப்பட்டு விட்டால் என்றால் அந்த புலியினால் சாப்பிடப்பட்டு விட்டால், முழுங்கப்பட்டு விட்டால், அப்படி இருந்தால் மட்டும்தான் இருவரும் ஒன்றே என்பதை காட்டுகிறது என்று இந்த செந்தேல் என்கிற ஆள் கூறுகிறார். இதனை கேட்டதும் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறுபடியும் படித்து பாருங்கள். உங்களுக்காக நான் மறுபடியும் இப்ப படித்து காட்டுகிறேன். நாம் எல்லாம் ஒன்று. ஒரு முறை அறிஞர் ஒருவர் இயற்கை படைப்புகள் அனைத்தும் ஒன்றே என்ற மெய்மை விளக்கம் தந்து கொண்டிருந்தார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு படித்த மேதை, பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் கடற்பூதங்களையும் புலிகளையும் அடக்கியாள முடியுமா? நாம் எல்லாம் ஒன்று என்பதால் ஒருவன் புலியின் மீது சவாரி செய்ய முடியுமா என்று கேட்டான். இந்த உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த செந்தேல் பலமாக சிரித்தார். புலியின் முதுகில் மேலேறி செல்வது
2 உடல்களுக்கிடையே வேறுபாடு உண்டு என்பதை காட்டுகிறது. ஆனால் ஒரு மனிதன் புலியால் விழுங்கப்பட்டு விட்டால் அவர்கள் இருவரும் ஒன்றே என்றார். இதனைக் கேட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். நன்றி, வணக்கம். தமிழ் இனிக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.